தன்னம்பிக்கைங்கிறது நமக்கு மிகவும் முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று. நமக்கு ஒரு உந்துகோலாக இருக்குது நம்மளோட தன்னம்பிக்கை மட்டும்தான். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தன்னம்பிக்கையோடு செஞ்சால் அதில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது என்பதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மக்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு நகரம் அது. அங்கே நிறைய கடைகள் இருந்துச்சு. அது ஒரு தீபாவளி சீசன். ஆனால் கடை தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் கடை வீதியோ வெறிச்சோடி இருந்தது. வியாபாரிகள்லாம் காரணமே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஜவுளி கடைக்காரர் ரோட்டில் போகிற ஒருத்தராவது நம்ம கடைக்குள்ளே வரமாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ வெள்ளை கலர் நவீன ரக கார் ஒன்று அவரோட கடைவாசலில் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து இறங்கி வெள்ளை உடையில் கம்பீரமாக ஒரு செல்வந்தர் அவரோட கடைக்குள்ளே வர்றாரு. அவரோட கையில் நவீன ரக செல்போன்கள் 1க்கு 2 வச்சுருந்தார். அவரை பார்த்ததும் ஜவுளி கடைக்காரர் தானாகவே எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த செல்வந்தர் கடைக்காரரை பார்த்து, எங்கள் வீட்டில் கல்யாணம், அதுக்கு நிறைய துணிமணிகள் வாங்கணும், உங்கள் கடையில் ஸ்டாக் இருக்கான்னு கேட்குறாரு. பல்கான ஆர்டர் வரும் போல இருக்கே அப்படின்னு கடைக்காரர் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட துணிமணிகள் இருக்குது அப்படிங்கிறாரு கடைக்காரர். அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. உங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சா எப்படியெல்லாம் துணிமணியை எடுப்பீங்களோ அப்படியெல்லாம் எடுங்க. எதுலேயும் குறை இருக்கக்கூடாது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த செல்வந்தர். ஆனால் கடைக்காரரோ, ஐயா இப்போ வேண்டாம், நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு பணிவோட. சரி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு அந்த செல்வந்தர். சொல்லுங்க, செய்கிறேன்றாரு அந்த கடைக்காரர். தரமான நகைகள் வாங்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு. இருக்காங்க, இதோ உங்களுக்கு உதவியாக நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தருவார் அப்படிங்கிறாரு கடைக்காரர். அந்த நவீன ரக கார் பெரிய நகைக்கடை முன்னாடி போய் நிற்கிது. அவரோட வந்த ஜவுளிக்கடை ஊழியர் எல்லாத்தையும் நகைக்கடை ஓனர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நகைக்கடைக்காரர் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் நகைகள் வேணும் அப்படின்னு செல்வந்தர்கிட்ட கேட்குறாரு. உங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சா எப்படியெல்லாம் நகைகள் எடுப்பீங்களோ அந்த மாதிரி நகை வேணும்னு கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. நெருங்கின நண்பர் அனுப்பியிருக்காரு, முன்கூட்டியே பணம் எதுவும் வாங்குறது இல்லை, எல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும்னு பவ்யமாக சொல்கிறாரு அந்த நகைக்கடை ஓனர். சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு அந்த செல்வந்தர். அவர் கேட்ட அந்த உதவியை ஒரே ஃபோன் கால்லையே செஞ்சு முடிச்சு தர்றாரு அந்த நகைக்கடை ஓனர். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு அந்த செல்வந்தர். அவர் போனதுக்கு அப்புறம்தான் அவரோட அட்ரஸ் வாங்க மறந்தது ஞாபகம் வருது. சரி, நண்பர்கிட்ட இருக்குன்னு விட்டுடுறாரு. திடீர்னு பெரிய ஆர்டர் வந்ததுனால ஜவுளிக்கடைக்காரரும் நகைக்கடைக்காரரும் திக்குமுக்காடி போகிறாங்க. உடனே நாலா பக்கமும் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆர்டர் எடுத்த அவங்க அதை முடிச்சு கொடுக்க தீவிரமாக வேலையும் செய்கிறாங்க. இதனால் அந்த பகுதியில் இருந்த எல்லா கடைகள்லையும் பொருட்கள் ஏற்றுறதும் இறக்குறதுமா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இதனால் அந்த பக்கமாக போன மக்கள் எல்லாம் வாகன நெருக்கடியில் சிக்கி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போக வேண்டியிருந்தது. அப்படி நின்றுட்டு இருந்த மக்கள் கடையில் உள்ள அந்த புதிய பொருட்களை பார்த்து ஆசைப்படுறாங்க. கூட்டத்தை பார்த்து திகச்சும் போகிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினச்சி ஒருத்தர் முந்தி அடிச்சுட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை அள்ளிட்டு போகிறாங்க. திடீர்னு அளவுக்கு அதிகமான கூட்டத்தால் அந்த பகுதியே பரபரப்பாயிருச்சு. ஜவுளிக்கடையிலையும் நகைக்கடையிலையும் குண்டூசி நுழையிற அளவுக்கு கூட இடமில்லாமல் மக்கள் போட்டி போட்டுட்டு பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கலவரத்தில் கடைக்காரர் இருவரும் செல்வந்தரை மறந்தே போயிட்டாங்க. விடிஞ்சா தீபாவளி. ஆனால் 11 மணி ஆகியும் வாடிக்கையாளர்களோட கூட்டம் குறையாததுனால திணறி போகிறாரு ஜவுளி கடைக்காரர். 2 வாரத்துக்கு முன்னாடி செல்வந்தர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஜவுளி வேணும்னு கேட்டது அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அவசரமாக கடையோட சூப்பர்வைசரை கூப்பிட்டு செல்வந்தர் கேட்ட ஜவுளிகள் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்குறாரு. அவருக்கு தயார் செஞ்சு வச்சுருந்த ஜவுளிகள் எல்லாத்தையும் மக்களே வாங்கிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் ஆர்டர் போடணும்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொல்கிறாரு அந்த சூப்பர்வைசர்.
அப்பதான் அந்த கடைக்காரருக்கு இன்னொன்னும் ஞாபகத்துக்கு வருது. செல்வந்தர்கிட்ட அட்ரஸ் வாங்க மறந்துட்டமேன்னு. உடனே நகைக்கடை ஓனருக்கு ஃபோன் போட்டு செல்வந்தரோட அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. நானும் உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சி வாங்காமல் விட்டுட்டேன்னு பதில் சொல்கிறாரு அந்த நகைக்கடை ஓனர். தீபாவளி முடிஞ்சு 3 மாதம் ஆகியும் அந்த செல்வந்தர் திரும்பி கடைக்கு வரவே இல்லை. ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்த அந்த பகுதி எப்போதும் மக்கள் அதிகமாக புழங்குற ஒரு ஏரியாவாக மாறி போயிருந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்ததுனால அந்த செல்வந்தரை தேடுற முயற்சியை கைவிட்டுட்டாங்க 2 பேரும். ஒருவேளை வந்தது கடவுளாக இருக்குமோ? நம்பிக்கை எந்த பக்கத்திலிருந்து எப்போது வேணும்னாலும் வரலாம். நல்லது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம நம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுறவே கூடாது. இதே போல நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள உங்கள் சுபாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.